Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு சாங் அண்ட் அந்த ஒரு பாட்டில் வந்து நடிச்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்ரீலீலா தான். ஸோ அவங்க இருந்தாலே அந்த பாட்டில் வந்து எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், அதை தாண்டி பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும், லைக் ஆல் பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் பண்ணிக்கிறது வேறு இல்லை, இந்த ஹோல் ஆல்பம்க்கு சொல்ல போனால் மியூசிக் பண்ணிக்கிறது டிஎஸ்பி தேவ்ஸ்ரீ பிரசாத். அண்ட் இந்த பாட்டோட பேர் வந்து வைரல் வையாரி. இந்த படத்தோட பேர் வந்து ஜூனியர். அண்ட் இது வந்து கிருத்தி, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா, இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இந்த பாட்டை பாடுகிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹரிப்ரியா. ஸோ ஹரிப்ரியாவோட சேர்ந்து தான் இந்த பாடல் வந்து ரெண்டர் ஆகியிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பாட்டை பார்த்துட்டு வந்தோம் வித் டிஎஸ்பி. ஸோ ரெடி 1 2 3 இந்த போட்டாச்சு, ஆரம்பிக்கலாம். 1 2 3 go. இந்த பீட் எப்படி மாறாது. ஸோ as usual and the sensation is there. Rockstar DSP. எக்ஸ்பிரஷன்ஸ் தாங்க அந்த சாங்க்கு வந்து ஒரு ஹைப் ஏற்று. நல்லா அந்த பையன் நல்லா ஆடுறான். ரேவன் ఏ ముత్యాల ముక్కేస్తే నీకెంత రీచ్ వచ్చిందా? ముత్యమంతా టాటూ వేస్తే నాకెంత క్రేజ్ వచ్చింది. కొత్త కొత్త వంట చేసి ఓవర్ నైట్ స్టార్ అయ్యా. వాయిస్ మందమా இருக்குதுல. వరే వా గుండెలోన మంటెట్టి టాప్ ఆఫ్ ద టౌన్ అయ్యాను. ఫోరమాసు స్టెప్పులేస్తే పిచ్చ పీక్స్ అన్నారా. ఒళ్ళు విరుచుకుంటే చాలు రచ్చ మ్యాక్స్ అన్నారు. ఏ పద్ధతిగా ఉందన్నాడు, మొత్తనుకుని వదిలేశారు. హద్దులు నేరద్దన్నాగా వద్దన్నా చేసేశారు. బ్రహ్మానందం వైరల్ వయ్యారి నేనే వయసొచ్చిన అడుబాబునే. వైరల్ వయ్యారి నేనే వయసొచ్చిన అడుబాబునే. அந்த பையன் தான் அதுக்கு ஈக்குவல். వచ్చాక ఈ క్రేజు వయ్యారి ఏం చేసావే? నా ఫ్యాన్స్ కోసమని ఇంకొంచెం బరువెక్కాను. ఓ పాప ఎప్పుడైనా ట్రోల్ అయితే ఫీల్ అయ్యావా? అయ్యన్ని మామూలే చూడొద్దని ఫిక్స్ అయ్యాను. పైన మా పెంగే తప్పు లేదు తప్పదంట ఆ మాత్రం క్రేవింగ్. నాలో నా ఎందాగున్నా ఈ చూపులు వెతికేదొకటే. అందుకనే ఎంతొద్దన్నా ఎగబడి తెగ కానిచ్చారే. ఏం కానిచ్చారు? వైరల్ వయ్యారి నేనే వయసొచ్చిన అడుబాబునే. వైరల్ వయ్యారి నేనే వయసొచ్చిన
Thanks to all the dancers and thanks to DSP for giving such an amazing song. June 18th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓவரால் இந்த பாட்டு வந்து இட்ஸ் கோன் பி another சார்ட் பஸ்டர்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் வந்து டிஎஸ்பியோட மியூசிக் ஒரு பக்கம் இருக்கணுமே. ஆனால் அந்த பீட் வந்து நான் வந்து அது அப்படியே எனக்கு வந்து ஒரு சில தமிழ் படங்களுக்கு அப்படியே எல்லாம் எனக்கு ஓவரால் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருச்சு. அண்ட் இந்த பாட்டில் ஹைலைட்னா அந்த மெயினான அந்த கொரியோகிராஃபி வந்து ரொம்ப மோரோவர் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறது அந்த டான்ஸ் மூவ்ஸ் தான் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்கும்போது இந்த டான்ஸ் இதெல்லாம் தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டான்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன் நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்ரீலீலா அந்த எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் தாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி பாடல்களுக்கு தேவை. அந்த எனர்ஜி எங்கேயும் மிஸ் ஆகாமல் அந்த ஃப்ளோடே அந்த மியூசிக்கோடையே போனால் தான் அந்த பாட்டுக்கான ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அது நாங்கள் ஏற்கனவே கிசிக்கில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பாடல் அது டிஎஸ்பியோட மியூசிக் புஷ்பா 2ல். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா பாடல்கள் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா வால்டர் வீரன்ற ஒரு படம் வந்துச்சு எனக்கு தெலுங்குல. ஸோ அந்த பாட்டு நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். பாஸ் பார்ட்டி பேரிஸ்டர் பார்ட்டின்னு வரும். அதிலே ஹரிப்ரியா தான் பாட்டிருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு எனக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே எமாச் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் அந்த பாட்டு நான் 3-4 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கிறேன். 3-4 இயர்ஸ் இருக்கும் அந்த படம் வந்து. அண்டு அந்த ஒரு பாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு பாட்டு. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு இதில் அந்த நூன்னு சொல்லும்போது நூனா நீ. ஸோ அது அப்படியே அந்த ஒரு இதில் கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு பிச் கம்மியாகி பாடும்போது நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் டிஎஸ்பியும் அதுக்கேற்ற மாதிரியே அவங்களுக்கு ஈக்குவலாக பாடினாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா இதெல்லாம் மியூசிக்கல் பார்ட். இது அது வந்து பாடுறவங்க மியூசிக் டைரக்டர் லிரிக்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. என்னன்னா இந்த ஹீரோ இன்ட்ரெஸ்ட் இவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்துருப்பேன்னா ஞாபகம் இல்லை. ஆனால் இவருடைய இந்த டான்ஸ் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. எங்கேயுமே மிஸ் ஆகலை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெடிக்கேஷன் லெவல் இதில் தெரியுதுங்க ரெண்டு பேரும் ஆடும்போதும். ஏன்னா சில டைமில் ஸ்ரீலீலாக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஹீரோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ கம்மியானா அவங்களுடைய இது வந்து ஒரு பக்கம் போயிடும். ஏன்னா இவங்களோட ஹைலைட் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த ஃபீமேல் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக அது எல்லாருக்குமே அது ரொம்ப ஹைலைட் தெரிஞ்சிடும். பட் இது ஒரு பெரிய ஸ்டார் ஒரு மகேஷ் பாபுன்னு வச்சுக்கலாமா, இல்லைனா பவன் கல்யாணம், சிரஞ்சீவி, ஆரவன் அவங்களாம் இருந்தால் ஓகே. அப்போ ரெண்டு பேருக்கும் இதாகணும். புஷ்பாவில் பார்த்தீங்களா அல்லு அர்ஜுனுக்கும் ஸ்ரீலீலாக்கும் அப்போ ரெண்டு பேரும் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இவரோட ஃபேஸ் வந்து எனக்கு நியூ ஃபேஸ் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இதில் இவங்களோட பேர் பண்ணி ஆடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்படியே மரத்தை பெட்டி அதுக்கப்புறம் தான் நிறைய பாட்டை ஞாபகம் வந்துருச்சு. ஸ்ரீலீலாவோடைய டான்ஸ்க்காக தான் இந்த ஒரு பாட்டை நான் நினச்சி வந்து பட் நோ இது வந்து இந்த ஹீரோக்காகவும் இப்போ இந்த பாட்டை வந்து கேட்கலாம். அண்ட் சாங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீட்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் பட் சாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பிகாஸ் வைரல் ட்ரெண்டிங்கான விஷயம் நீ அப்லோட் பண்ணால் அது எப்படி ட்ரோல் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அண்டு நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல். அதில் வந்து கிளிக்கில் இது வந்து வைரல் வையாரி. ஸோ சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கூட சேர்ந்து பல பேர் கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்க நான் வந்து இப்போ கேட்டிருந்தேன். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் எந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சிருக்குள்ள ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணுறது என்னன்றதெல்லாம் இனி பார்த்தா தான் தெரியும். அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு நீங்கள் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. கண்டிப்பாக அதை நான் எடுத்து பண்ணுவேன். பிகாஸ் இப்போ இருக்க இந்த ஒரு ஃப்ரீ டைம் அந்த டைம்ஸ்லாம் எடுத்து பண்ணிட்டே தான் உண்டு. ஸோ இந்த பாட்டை நான் நேற்றே பண்ணியிருக்கணும், பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஈவினிங் வந்து 3 வீடியோ நான் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுவுமே லேட் தான். சம்டைம்ஸ் நமக்கான டைம் அது கிடைக்காது இல்லை எடுத்து அந்தந்த டைமுக்கு பண்ணுறது. பிகாஸ் நம்ம ஷெடியூல் அப்படி இருக்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருந்து அப்டேட் தேடிக்கிட்டே இருந்தால் அதை அப்படியே எடுத்து பண்ணிடலாம். அந்த டைம் கம்மியாக இருக்குன்றனால ஸோ கொஞ்சம் மேனேஜ்மெண்ட். ஸோ தட்ஸ் த மெயின் இஷ்யூ. அதர் தேன் தட் உங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அடுத்து பண்ணுவேன். That's it. I'm done with this video. So I'm ending this video right now. And இன்னொரு புதிய ஒரு வீடியோ மறுபடியும் சந்திப்பேன். This is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.